ஹாய் ஹாய், திஸ் இஸ் போனாரி கிரியேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ளவுஸ் ஹெவி பானி ஒர்க், குந்தன் ஸ்டோன்ஸ், பீட்ஸ், ஜர்தூசி, ஸ்டோன் செயின் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். டேப்லெட் பீட்ஸ் ஆல்சோ இதில் ஸ்லீவ்ஸில் பாடிஸில் கொடுத்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸை எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் ஜரி த்ரெட் அண்ட் பீட்ஸ், அதாவது 3mm பீட்ஸ் கொடுத்துருக்கோம் 1 லைன்னு. அதுக்கு அடுத்தது ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஷார்ட் ஸ்லீவில் தான் நம்ம இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஸ்லீவில் நெட்டு கிளாத்தில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், இதை வந்து நெட்டு கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட எண்டில் 3mm பீட்ஸ், ஸ்டோன் செயின், அகெயின் 3mm பீட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் 2 இன்ச்சுக்கு அப்புறமா கேப் விட்டுக்கலாம். ஸோ திரும்பவும் இதில் பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸ், ஸ்டோன் செயின், திரும்பவும் 3mm பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினஸாக இருக்கவங்க சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண, அதாவது லேட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி 3mm பீட்ஸ் கொடுத்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், அதே சேம் டைம் வந்து ஈஸியாகவும் இருக்கும். 4mm பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. 4mm பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா நடுவில் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சுக்கு ஜிக்ஸாக் மாதிரி நம்ம லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிக்ஸாக்கோட இன்ச் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். ஸோ 1.5 இன்ச்சில் நம்ம ஜிக்ஸாக் மாதிரி லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க சாக் வந்து அந்த பாண்டா சாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கையில் வச்சு அழைச்சா கூட இந்த சாக் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். மார்க்கிங் பென்சில் அந்த மாதிரி ரிமூவ் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ரஃபாக வரைஞ்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாண்டா சாக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கில் ஸ்டோன் செயின் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு செயினையும் நம்ம லாக் பண்ணுறோம். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு செயினை லாக் பண்ணி எடுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிங்கில் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்டோன் செயினை அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு தான் இன்னொரு லைன் எடுக்கணும். அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கான அந்த ஷார்ப் உங்களுக்கு கிடைக்காது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டோன் செயினை ஸ்லாண்டிங்காக அந்த லைன் மேலே வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த லைனுக்கு இந்த ஒரு ஸ்லாண்டிங்கை எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது முடிச்சிட்ட பிறகு சுகர் பீட்லேயும் இந்த ரைட் ஹேண்ட், அதாவது இந்த சைடு ஸ்டோன் செயினுக்கு இந்த சைடும் அந்த சைடும் வந்து சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். 3 லேயர் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடை எப்போவுமே 2-2 தான் கொடுக்கணும். 3-3 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும் ஸ்டிச்சஸு. ஸோ அதுக்கு அடுத்தது 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணி அகெயின் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். பீட்ஸ் எப்போவுமே சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், சிங்கிள் பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆர்டர் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜிக்ஸாக்கு நடுவில் இருக்க ட்ரையாங்கிளில் சென்டரை மார்க் பண்ணி சக்ரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சக்ராவோட சைஸ் வந்து நம்ம 4. ஸோ அதை சுற்றி திரும்ப ஸ்டோன் செயினில் அகெயின் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அவுட்டரில் கொடுத்துட்டு அந்த சக்ரா அதுக்கடுத்து சுகர் பீட் கொடுத்ததுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு பீட்ஸ் 3mm பீட்ஸ் கொடுத்துருக்கோம். திரும்ப அகெயின் அதுலேருந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு சின்னதாக ஒரு லைனு, அதில் திரும்ப அது பக்கத்தில் அதுக்கும் சின்னதாக ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு சன், அதாவது லைனாக ஒரு சன் இருக்கும் இல்லையா, ஆஃப் சர்க்கிளில் சன் நம்ம வரையும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரியான டிசைன் பேட்டர்னாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ப்ளவுஸும் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். டிசைனும் ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். ஃபுல்லுமே வந்து பீட்ஸு, ஸ்டோன் செயின் அந்த மாதிரி தான் ஒர்க் வச்சுருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த டிசைனை. ஒரு லைனுக்கும் எண்ட் நாட் வந்து எங்கே போடுறோன்னா அப்படின்னா சக்கரா கிட்ட போய் தான் போடுறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக தெரியும். கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எண்ட் நாட்டை வந்து மேலே சக்கரா பக்கத்தில் இருக்க சுகர் பீட் கிட்ட தான் போடுறோம். இப்போ ஃபைனலாக நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் வந்துருச்சு. அகெயின் அதே ஸ்டெப்ஸை தான் நம்ம எல்லா ஜிக்ஸாக்ல இருக்க ட்ரையாங்கிளையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த பார்டர் ஃபுல்லுமே ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியும் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒர்க்காகவும் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மட்டுமே ஒரு பார்டராக எடுத்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமருக்கும் பண்ணித்தரலாம். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் கேப்பில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி கோல்டன் கலர் திலகம் ஷிப் ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பில் கொஞ்சம் ஃபேடாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதோட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து கோட்டிங் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டல்லாக இருக்க கோட்டிங் மாதிரி பார்த்து வாங்காமல் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்க, அதாவது நல்லா பார்த்த உடனே நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் பார்த்து வாங்குங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்கு அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் நீடில் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூவை வந்து லைட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன்ஸை வந்து நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோன்ஸ் வந்து அந்த அயன் நீடில் ஒட்டிக்கும். அதை எடுத்து அப்படியே 1 by 1 அந்த 1/2 இன்ச் கேப்பில் நம்ம க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அதில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில், அதாவது ஸ்லீவோட சென்டரில் 7 petals வர மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரீ ஹேண்டாகவும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ட்ரேசிங் ஷீட் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த பாண்டா சாக் யூஸ் பண்ணி. இந்த பாண்டா சாக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான். பென்சில், அதாவது மார்க்கர் பென்சில், ஒயிட் பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஈஸியாக ரிமூவ் ஆகக்கூடிய ஒரு சாக்கு. ஸோ இது நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிஸ் ஆச்சு, தப்பாக ஆகிடுச்சு மெஷர்மெண்ட் அப்படின்னா அயன் பாக்ஸில் லைட்டாக அது மேலே அயன் பண்ணால் போதும், அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த சாக்கில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் அவுட்லைனில் நம்ம சுகர் பீட்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் சக்கரா அண்ட் அதை சுற்றி 3 mm பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போது அதோட பெட்டல்ஸ்க்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சுகர் பீடு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிசோன்ற பிராண்டு தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம இந்த சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நெட்டுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். கீழே வந்து செயின் ஸ்டிச்சுக்கு ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து ரொட்டேட் ஆகுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொட்டேட் பண்ணுறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரொட்டேட் ஈஸியாக உங்களுக்கு த்ரெட்டு மேலே வரணும், ஈஸியாக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்டார்டிங் பண்ணுற மிஸ்டேக் இது தான். என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச்சு தான் வந்து நீங்கள் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஜரி த்ரெட்லேயாக இருக்கட்டும், இல்லை சில்க் த்ரெட்லேயாக இருக்கட்டும், இல்லை மிஷின் த்ரெட்லேயாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எதில் பண்ணாலுமே த்ரெட்டை வந்து கீழே பிடிக்கும்போது லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள், டைட்டாக த்ரெட்டை பிடிக்காதீங்க.
டைட்டாக த்ரெட்டை பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே எடுக்கும்போது டக்குன்னு த்ரெட்டு கட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு மட்டும் த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டை கீழே டைட்டாக பிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்னா உங்களுக்கு எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணுன்றது உங்களுக்கு 2-3 டேஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு கிளியரே ஆகுமே. ஸோ ஃபஸ்ட்டு டேவே வந்து த்ரெட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாக தான் பிடிக்கணும். அதாவது உங்கள் கட்டை விரல்லையும் தம் ஃபிங்கர்லேயும் உங்களோட அதாவது செகண்ட் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், ஸோ அது ரெண்டுத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். ஸோ வேறு எதுலையுமே பிடிக்கக்கூடாது. ஸோ அதில் மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றணுமே தவிர 2 சுற்று சுற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 தடவை சுற்றிட்டு மேலே எடுப்பாங்க. அப்போ வந்து த்ரெட்டு வந்து சிக்காகிட்டு ஒரு மாதிரி முறுக்கலாக வரும். அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு தடவை மட்டும் சுற்றிட்டு அந்த கையை வந்து அதே நீடில் பக்கத்திலே தான் வச்சுருக்கணும். உங்களுக்கு இந்த நெட்டு கிளாத்தில் கிளியராக தெரியும். நீடில் பக்கத்திலே தான், நீடில் கீழே தான் இருக்குது கை. பேக் சைட்லேயும் போல் ஃப்ரண்ட்டும் போல். ஸோ நீடில் எங்கே குத்தி த்ரெட்டை மாட்டுறோமோ அதே இடத்துல தான் உங்கள் கையும் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டை சீக்கிரமாக மாட்டி மேலே அழகாக வரும். அடுத்தடுத்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் வந்து ஸ்பீடாகவும் போட்டு முடிப்பீங்க. டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஒர்க்கையும் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது 3 ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன், அதுக்கு இந்த சைடுமா 2 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஸ்டோன் செயினில் நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டோன் செயினாக லாக் பண்ண போகிறோம். எண்ணாட் போட்டுட்டு இப்போ அந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கேருந்து இது வரைக்கும் போட்டுட்டு கட் பண்ணி நம்ம இந்த ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இது கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டோன் செயினை டைரெக்டாக ஸ்டிச் பண்ண வரலை அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அது ட்ரை ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டைரெக்டாகவே ஸ்டோன் செயினை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ திரும்பவும் அவுட்லைனில் சுகர் பீட் கொடுத்த பிறகு இதுலேயும் கொஞ்சம் கொடி வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃப்ளவருக்கு டபுள் சைடில் கொடி, அதுக்கப்புறம் மேலே ஒரு கொடி, அந்த மாதிரி சிம்பிளாக கொடி தான், ரொம்பவே கொடி வரலை, சும்மா கையில் போடுற மாதிரி தான் இருக்குது இந்த கொடி பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கொடி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு சென்டராக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த கொடியில் வந்து கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம கீழே இருக்க கோல்டன் கலர் ஒட்டியிருக்கோம் இல்லையா பார்டரில், அதுக்கு நம்ம அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கோல்டன் கலர் ஷேப்லலாம் நம்ம, அதாவது திலகம் ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த திலகம் ஷேப் வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே இருந்து, அதாவது கீழே, அதாவது அந்த ஷேப் வந்து அதிகமாக இருக்குல்ல அந்த ரவுண்டு, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்புக்கு போயிட்டு திரும்பவும் கீழே வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்க ஷார்ப் ஸ்டைல் வந்து ரொம்ப மொக்கையாக போயிடும். அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுக்குற மாதிரி மேலே இருக்க ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் கீழே வந்து கீழே இருக்க அந்த கீழே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிட்டு ஃபினிஷ் பண்ணணும். மேலே போய் ஃபினிஷ் பண்ணும்போது ஷார்ப்பாக வருதா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷிங் கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த திலகம் ஷேப் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் மொட்டையாக கொடுக்கும்போது ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வீட் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கொடியில் டபுள் சைட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1, அதுக்கப்புறமா 2 கொடுத்து அந்த கொடி ஃபுல்லாமே, அதாவது 2 கொடியில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு
இதுக்கு வந்து ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஜர்தோசியில் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்க ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து செயின் ஸ்டிச் போடணும் ஜர்தோசியில். ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் நீடில் ஆல்சோ. நீடில் நல்லா இருக்குது, உங்களுக்கு வளையாமல் பெண்ட் ஆகாமல் நீடில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் ரொம்பவே அழகாக ஈஸியாக வந்துடும். நீடில் வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி அதாவது இழுத்துட்டு வந்துடும் இந்த ஜர்தோசி. ஸோ அதனால் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீடில் எனக்கு ஃப்ளோ நல்லா வருது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் நம்ம ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற டாஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசியை யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத அந்த மெத்தடை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜர்தோசியில் கொடுக்குற அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை அங்கங்கே ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் இருக்க கேப்லலாம் 4 mm சக்கராவை சென்டரில் கொடுத்துட்டு அதை சுற்றி திரும்ப ஒரு 6 சக்கரா வந்து கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம அந்த ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ளவுஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது கை ஃபுல்லாகவுமே வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஒர்க்கும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ட்ரா பண்ணுறது ட்ராயிங்கும் கம்மி தான், அதே சேம் டைம் பீட்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேஜர் இது பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசியில் போடுற செயின் ஸ்டிச் மட்டும்தான். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் கூட செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரியான ஃபினிஷிங் தான் கொடுக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு இந்த ஃப்ளவரில் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறோம். சிம்பிளான லோடிங் தான். 3 அதாவது 4 கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான லோடிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பெட்டல்ஸ்லையும் இந்த மாதிரி லோடிங் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ்க்கு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சிட்ட பிறகு இப்போ இருக்கிற ஃபுல் கேப்லேயும் பானி ஸ்டிச் கொடுக்க போகிறோம். பானி ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக பானி ஸ்டிச் கொடுக்குறோம். ரொம்பவே அழகாக ஃபுல்லாமே இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆக போகுது பானி ஸ்டிச்சால். ஸோ பானி ஸ்டிச் கொடுக்கும்போது கையில் வந்து நிறைய இந்த குட்டி குட்டியாக கீறல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பானி ஸ்டிச்சில் தான் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அப்போ ஆகும்போது நீங்கள் கையில் ஒரு டேப் சுற்றிக்கோங்க. பிளாஸ்டிக் டேப்பு சுற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. ஸோ பானி ஸ்டிச் வந்து ஈஸியாக கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாமே பானி ஸ்டிச் கொடுத்து ரொம்பவே அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ சென்டரில் இருக்க ஃப்ளவருக்கு மட்டும் பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாக லோடிங் கொடுத்தாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஜர்கான் ஸ்டோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லுமே வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான டிசைன், பட் ஆனால் ஹெவி கிராண்ட் ஒர்க்கு. மெத்தடெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ ஜக்ரான் ஸ்டோன் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே தான் நெக்லேயும் பாடியில் பார்த்திங்கன்னா கஸ்டமரே கொடுத்துருந்தாங்க ஒரு சாட்டன் கிளாத்து, அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு 5 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரொசீஜர் தான், அதே கொடி பேட்டர்ன், அதே ஸ்டோன்ஸு, அதே பீட்ஸு. ஸோ அதே வந்து ஜர்தூசியில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்கில் மட்டும் பீட்ஸு, ஸ்டோன் செயின், பீட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஸ்கேலப் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேலப்பில் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ளவருக்கு சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். சக்ரா யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். பானி ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இந்த ப்ளவுஸில். ஸோ பானி ஸ்டிச் கொடுத்தோடனே பாருங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது. இதுதான் ஸ்லீவோட ஃபுல் வியூ. ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், பானி ஸ்டிச்லாம் கவர் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கும் போடணும் அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஸோ இதுதான் ஸ்லீவோட ஃபுல் வியூ. கிட்ட பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வந்துடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே ஃபுல்லாக கவர்ட் பண்ணியிருக்கோம். டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங்ஸ் வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், U and R அப்படின்னு சொல்லிட்டு. பாடியில் ஆல்சோ கீழே பாட்டமில் டேப்லெட் பீட் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.